இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஸோ அவரோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்தோம்னா சிறப்பு பெயர்கள் ஆசிரியரோட பொறுத்துக. தேசிய கவிஞர் அப்படின்னாலே பாரதியார், புரட்சி கவிஞர்னா பாரதிதாசன், காந்திய கவிஞர்னா நாமக்கல் கவிஞர், கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை. அடுத்து இது ஒரு தொடர். இந்த கோட்ஸ் வந்து சொன்னது யாரு? உயிரை உணவை வளர்ப்பது தமிழே அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். உடைமை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனின்னு சொன்னது திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா திருவள்ளுவர். ஸோ உயிரை உணவை வளர்ப்பது தமிழேன்னு சொன்னது பாரதிதாசன். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொன்னது திருமூலர். தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் சொன்னது கவிமணி. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவர். ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே எனும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் பாடியவர் யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகனார். ஸோ ஆண்டிப்பண்டாரம் உன்னை வேண்டிக் கொண்டேனே என்னும் நாட்டு பாடலை ஒட்டி தீண்டாதார் விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி பாடினது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்றை நீருலகில் உண்டோ நிகழ்த்து என்று கூறியவர். நாடக சாலையொத்த நற்கலா சாலை ஒன்று நீருலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகனார். கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் வந்து கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. ஸோ கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழின் சொல்லை மணியாக தொடுத்து என்று தாலாட்டு பாடலை பாடியவர் பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு சொன்னது யாருன்னா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. ஸோ நம்ம இப்போதான் மேட்ச்ல பார்த்தோம். ஸோ தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேறும் சிலப்பதிகாரம் அப்படின்னு பாடினது யாருன்னா கவிமணி தேசிக விநாயக பிள்ளை. இது வந்து பார்த்தோன்னா மருமகள் வழி மான்மியம் அப்படின்ற ஒரு இதில் வந்து எழுதிப்பாரு. சீடைக்காக ஸ்லேட்டு பயணம், முறுக்குக்காக மோதிர பயணம், காப்பிக்காக கடுக்கன் பயணம் பணயம் வைப்பாங்க. அந்த பாடலின் ஆசையா பார்த்தோன்னா கவிமணி தேசிக விநாயகம். ஸோ சீடைக்காக ஸ்லேட்டு பணயம், முறுக்குக்காக மோதிரம் பணயம், காப்பிக்காக கடுக்கன் பணயம் சொன்னது கவிமணி தேசிக விநாயகம். அடுத்து அது எந்த நூலில் வந்துச்சுன்னா மருமக்கள் வழி மான்மியம். அடுத்த நூல் பார்க்கலாம். பாண்டியன் பரிசு பாரதிதாசன், குயில் பாட்டு பாரதியார், ஆசிய ஜோதி பார்த்தோன்னா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை, சங்கொலி பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் இது என்னன்னு பார்த்தோம்னா கணியன் பூங்குன்றன். கத்தியின்றி ரத்தமொன்றி யுத்தமொன்று வருகிறதுன்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திடல் வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி. ஸோ தேனுக்கும் செந்தமிழே நீ கனி அப்படின்னு சொன்னது பார்த்தோம்னா பாரதிதாசன். பாரதியார் வருது. ஸோ இதுதான் தப்பு. அடுத்து பொறுத்துக. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்னு சொன்னது நாமக்கல் கவிஞர். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னு சொன்னது கண்ணதாசன். சபைகளிலே தமிழிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழெங்கும் முழங்க வேண்டும். ஸோ நம்ம இதை தான் தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ 2 லைனாக கொடுத்துருக்காங்க. சாலைகளிலே பல தொழில்கள் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி மட்டும் கூட கேட்கலாம். ஸோ ரெண்டுமே சொன்னது பார்த்தோன்னா கவிமணி. சாலைகளில் பல தொழில்கள் பெருக வேண்டும், சபைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் அப்படின்னு சொன்னது கவிமணி. மலரும் மாலையும் என்ற நூலை இயற்றுவது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம். ஸோ வேற என்னெல்லாம் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா ஆசிய ஜோதி. ஸோ இந்த ஆசிய ஜோதி அப்படின்றத பார்த்தோம்னா எட்வின் அர்னால்ட் எழுதின லைட் ஆஃப் ஏசியாவிலேருந்து மொழிபெயர்த்து தான் இந்த ஆசிய ஜோதி. அடுத்து மலரும் ஆலயம் பார்த்தோம்னா ஒரு கவிதை நூல். அதுக்கடுத்து இப்போ நம்ம பார்த்துருக்கிறது ஒரு கவிதை நூல். ஸோ அதுக்கடுத்து வேற என்ன எழுதியிருக்காங்க பார்த்தோம்னா மருமக்கள் வழி மான்மியம், கதர் பிறந்த கதை, உமர்கயாம் பாடல். இது உமர்கயாம் பாடல்ன்றது பார்த்தோம்னா ஒரு மொழிபெயர்ப்பு நூல். அடுத்து தேவியின் தீர்த்தனங்கள், குழந்தை செல்வம், கவிமணியின் உரைமணிகள், அதே மாதிரி காந்தரூர் சாலை அப்படின்றது ஒரு வரலாற்று நூல். இதெல்லாம் அவர் வந்து எழுதியிருக்காரு. அந்த உமர்கயாம் பாடல்கள் அப்படின்றதுல உமர்கயாம் அப்படின்ற ஒரு பாரசீக கவிஞர் வந்து எழுதினது. இந்த பாரசீக மொழியில வந்து பாடின கவிதை வந்து பார்த்தோம்னா ருபாயத் கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஆங்கிலத்துல வந்து பார்த்தோம்னா எட்வர்ட் பிட்ஸ் ஜெரால்ட் அப்படின்றது பார்த்தோம்னா எழுதியிருப்பாங்க ஆங்கிலத்தில் அந்த உமர்கயாம் இதை. அதை வந்து தமிழில் வந்து கவிமணி வந்து என்ன பண்ணுவான்னா மொழிபெயர்ச்சிருப்பாரு. ஓகேங்களா. ஸோ முக்கியமான பாயிண்ட் என்ன பார்த்தா ருபாயத்னா என்னன்னு கேட்பாங்க. இது மட்டுமே தானே கேட்பாங்க. ஸோ ருபாயத் அப்படின்றது பார்த்தோன்னா 4 அடி செய்யுள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ருபாயத் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே, அடுத்து பார்த்தோம்னா இவருக்கு கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பட்டம் வழங்கினது யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 1940 பார்த்தீங்கன்னா பச்சையப்பன் கல்லூரியில தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை அப்படின்றவர் பார்த்தோம்னா கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பட்டம் வழங்கியிருப்பாரு விநாயகம் பிள்ளைக்கு. 1940 பச்சையப்பன் கல்லூரியில தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை அவர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஆத்தங்குடியில் அண்ணாமலை அரசர் 1941 பொன்னாடை போர்த்து என்ன பண்ணியிருப்பாருன்னா இவரை கௌரவிச்சிருப்பாரு, தெரிஞ்சுக்கணும். ஆத்தங்குடியில் அண்ணாமலை அரசர் பார்த்தோன்னா 1943 இவர் பொன்னாடை போர்த்தி கௌரவிச்சிருக்காரு. இவருக்கான நினைவாலயம் எங்கே கட்டியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா தேரூரில். 1954 இறந்துருவாரு. ஸோ அவருக்கான இதை பார்த்தோம்னா நினைவாலயத்தை தேரூர்லேயே கட்டிடுவாங்க. ஏன்னா தேரூர் தான் அவரோட பிறந்த ஊர், அதனால அங்கேயே கட்டிடுவாங்க. அடுத்து பார்த்தோன்னா இவருக்கு அஞ்சல் வில்லை எப்போ இது பண்ணுவாங்கன்னா 2005 வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவருக்கு வந்து அஞ்சல் வில்லை வந்து வெளியிடுவாங்க. அடுத்து மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அப்படின்னு சொன்னதெல்லாம் இவர் தான். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா 36 இயர்ஸ் பார்த்தோம்னா ஆசிரியர் பணியில் வந்து ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னு சொல்லி யாருன்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. ஸோ வந்து 36 வருஷம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும், ஆசிரியர் பணியில் இருந்திருக்காரு. இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சாந்தலிங்க தம்பிரான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதுவும் நோட் பண்ணிக்கணும். ஸோ கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை அவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தோம்னா சாந்தலிங்க தம்பிரான் அப்படின்றவங்க தான். ஸோ இவருக்கு பார்த்தோம்னா சிறப்பு பெயர் பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரியும் கவிமணி. அடுத்து பார்த்தோம்னா இவர் பிறந்த ஊர் பார்த்தோம்னா தேரூர். இவரோட மனைவி பேர் உமையம்மாள். பெற்றோர் பெயர் சிவதானு பிள்ளை ஆதிலட்சுமி அப்படின்றது தான். ஸோ காலம் வந்து நோட் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். காலம் பார்த்தோம்னா 27/8/1876 இது வந்து பிறந்தது. இறந்தது பார்த்தோம்னா அப்படியே 26 முன்னாடி ஒரு நாள் 26 அப்படியே 8க்கு அப்புறம் 9 அப்படியே 1954 வந்து இறந்துருப்பாரு. ஸோ 27 26 8 9. ஓகே, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மலரும் மாலையும் அப்படின்றது ஒரு கவிதை நூல் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து காலை மாலை உலாவினிதம் அப்படின்னு சொன்னது யார் பார்த்தோன்னா கவிமணி. காலை மாலை உலாவினிதம் காத்து வாங்க இது பண்றவங்க கிட்ட காலன் வந்து ஓடி போவான் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னது பாடினது யாருன்னு பார்த்தோன்னா கவிமணி. மீதும் விரும்பேன்னு சொன்னது பார்த்தோன்னா ஔவையார். தினம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டான்னு சொன்னது பார்த்தோன்னா திருமூலர். அடுத்து மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அச்சி போற்றி உனின் அப்படின்னு சொல்லுவாரு. அது பார்த்தோம்னா திருவள்ளுவர். ஸோ காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருப்பாரு கவிமணி. அடுத்து பார்த்தோம்னா மீதும் விரும்பில் சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா ஔவையார். தினம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டான்னு சொன்னது திருமூலர். மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு சொன்னது பார்த்தோம்னா திருவள்ளுவர். ஓகே, நான் இப்பதான் சொன்னேன் ருபாயத் அப்படின்ற செய்யுள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 4 அடி செய்யுள் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ருபாயத் அப்படின்னுவாங்க. அடுத்து நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுகி எழுக ஓர்ந்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. ஓகே, நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதி தொழுது எழுக ஓர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. ருபாயத் அதேதான், ருபாயத்னா 4 அடி செய்யுள். ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிமணியின் பாடலை பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா டி.கே. சிதம்பரம். ஸோ அதாவது கவிமணியோட பாடலை வந்து இப்படி பாராட்டியிருப்பாரு. ஆயுள் நாள் முழுவதும் தமிழ் மகன் தன்னுடன் வைத்து கொண்டு அனுபவிக்கக்கூடிய வாடாத கற்பக பூச்செண்டு அப்படின்னு சொல்லிட்டு கவிமணியின் பாடலை வந்து பாராட்டியவர் யாருன்னு பார்த்தோம்னா டி.கே.சி. ரசிகமணின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த டி.கே. சிதம்பரம். அடுத்து மருமக்கள் வழி மான்மியம் அதோட ஆசிரியர் பார்த்தோம்னா கவிமணி. உமர் கய்யாம் ருபாயத் என்ற பெயரில் எழுதிய நூலை கவிமணி மொழிபெயர்த்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் அடிக்கோடிட்ட சொல்லோட பொருள்னு கேட்குறாங்க, அதுதான் ருபாயத்து. ஸோ ருபாயத்துனா 4 அடி செய்யுள். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே பார்த்தோம். சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. மருமக்கள் வழி மான்மியம் நூலை எழுதியவர் கவிமணி. அதே மாதிரி நாடகசாலை ஒத்த நற்கலாசாலை ஒன்று நீருலகில் ஒன்றோ நிகழ்த்து அப்படின்னு சொன்னது யாருன்னு பார்த்தோம்னா கவிமணி. கவிமணி என்ற பட்டம் தேசிக விநாயகருக்கு வழங்கிய அமைப்பு எது அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை மாகாண தமிழ் சங்கம். அதுதான் கவிமணி அப்படின்னு சொல்லிட்டு
தேசிய விநாயகருக்கு பட்டம் வந்து கொடுத்தாங்க அப்படின்றாங்க. பட் பார்த்தோம்னா கவர்மெண்ட் நோட்ஸில் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தோம்னா 1940 பச்சையப்பன் கல்லூரியில் தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை அப்படின்றவர் கொடுத்துருப்பாங்கன்றாங்க. ஸோ அந்த சங்கம் தான் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். பச்சையப்ப கல்லூரியில் வந்து நடத்திருப்பாங்க, சென்னை மாகாண தமிழ் சங்கம். ஸோ அதில் பார்த்தோம்னா தமிழ்வேல் உமா மகேஸ்வர பிள்ளை வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ 1940. அடுத்து, தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவைதேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம்முயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தி புருவோமே அப்படின்னு சொல்லிட்டு பாடினது எது அப்படின்னு பார்த்தோம்னா கவிமணி. இது மட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இதெல்லாம் சேர்த்துருக்காங்க. ஸோ இதில் கொஷின் ஆக்சுவலி என்னன்னா யார் பண்ணாங்கன்னு கேட்கல, பட் வந்து இதில் எதுகை மூனை அதாவது கேட்குறாங்க. ஸோ இதில் என்ன கேட்குறாங்க, இப்பாடல் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. எதுகை எது பார்த்தோம்னா அடி எதுகை வரும், வந்து அடி எதுகை.